அல்லெண்ணங்களும் தீய எண்ணங்களும் ஒருமுறை சீடர்கள் துறவியிடம் வந்து கேட்டார்கள். தீய குணங்கள் ஒரு மனிதனுக்குள் எளிதாக வேரூன்றுவது ஏன்? அதே சமயம் நல்ல குணங்கள் கடினமாகவும் பலவீனமாகவும் இருப்பது ஏன்? அதற்கு துறவி ஒரு கேள்வியுடன் பதிலளித்தார். நல்ல விதையை வெயிலில் காய போட்டு நோய்வாய்ப்பட்ட விதையை நிலத்தில் புதைத்து வைத்தால் என்ன நடக்கும்? சீடர்கள் பதிலளித்தார்கள். மண்ணில்லாமல் விடப்பட்ட நல்ல விதை இறந்துவிடும். அதே சமயம் கெட்ட விதை வளர்ந்து ஒரு பலவீனமான செடியை கொடுத்து மோசமான பழங்களை தரும். துறவி தலையசைத்து விட்டு தொடர்ந்தார். மனிதர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். நல்ல செயல்களை இரகசியமாக செய்யாமலும் தங்கள் ஆன்மாவில் உள்ள நல்ல குணங்களை ஆழமாக வளர்க்காமலும் அவற்றை பகிரங்கமாக காட்டுகிறார்கள். அதன் மூலம் அவற்றை இழக்கிறார்கள். அதே சமயம் தங்கள் குறைகளையும் பாவங்களையும் மற்றவர்களிடமிருந்து மறைக்க அவற்றை தங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் புதைக்கிறார்கள். அங்கே அவை வளர்ந்து ஒரு மனிதனை அவனது இதயத்தில் இருந்தே அழிக்கின்றன. ஆகவே ஞானத்துடன் செயல்படுங்கள். சீடர்கள் அந்த பாடத்திற்காக துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் சென்றனர். நீதி. இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நற்பண்புகளின் உண்மையான வளர்ச்சிக்கு பொறுமை, இரகசியம் மற்றும் கவனமான கவனிப்பு அவசியம். பகட்டிற்காக நன்மையை காட்டினால் அது அழிந்துவிடும். அதே சமயம் மறைக்கப்பட்ட குறைகள் கவனிக்கப்படாவிட்டால் வளர்ந்து நம்மை உள்ளிருந்தே அழித்துவிடும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.